விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி 1/2025 2/2025 அந்த டைரக்டர் எஸ்ஐ மற்றும் அந்த கிரேட் 2 பிசி இந்த செலெக்ஷன் தொடர்பாக ஒரு 3 கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. அதாவது அந்த போலீஸுக்கான கேஸில் வந்து ஒரு கேஸு நிலுவையில் இருக்குது, எஸ்ஐ கேஸு 2 கேஸ் நிலுவையில் இருக்குது. அது குறித்து என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எஸ்ஐஸுக்கானது. அதில் வந்து அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்கல்ல, முதல்ல வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாமு, ஓப்பனுக்கு ஒரு எக்ஸாமு அப்படின்னாங்க. அப்புறம் ரஞ்சித் சிங் கேஸுக்கு பிறகு எல்லாருக்கும் காமன் டு ஆல் அப்படின்னோடனே ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்தோடனே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இருந்து முதல்ல ஓப்பனுக்கு அப்ளை பண்ணவங்க மீண்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து நாங்கள் வந்துக்கிறேன், டிபார்ட்மெண்ட்டே எழுதுகிறோம் அப்படின்ட்டாங்க எக்ஸாம் காமன்றதுனால. அதனால் அதை சேலஞ்சு பண்ணி அந்த எடிட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க வந்திருந்தாச்சான் அது ஓகே பண்ணியிருந்துருக்கணும். எடிட் ஆப்ஷன் பேரில் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸு மீண்டும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வர்றது கரெக்டு கிடையாது அப்படின்றது பாலமுருகன் அப்படின்றவர் கடந்த 29/6/2026 ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். அது வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சுப்பா 7/7/2026 இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஆனால் அது டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா அவர் பாலமுருகனுடைய கோரிக்கை என்னென்னா அந்த விளையாட்டு கமெண்ட்ஸ் ஆனதுக்கு பிறகு அந்த மிட்வேல வந்து ரூல் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. இது விளையாட்டே கமெண்ட்ஸ் ஆனது மாதிரி எடுத்துக்கிடலை. ஆனால் அதனால் வந்து அந்த அடிப்படையில் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து அவங்க கவுன்சில் எதுவும் சொல்லி மறுபடியும் அப்பீலுக்கு போகிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. இது இதனுடைய ஸ்டேட்டஸ். அப்புறம் அதே எஸ்ஐ இதில் விஜய் அண்ட் அதர்ஸ் அவங்க வந்து அந்த பிஎஸ்டிஎம் அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்காரர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது இதற்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த நீங்கள் 20% பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் எடுக்கும் பொழுது டிபார்ட்மெண்ட்டுக்காரர்களுக்கும் கொடுத்தா தானங்க அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க. அவங்க கடந்த 13/3/2026 இந்த கோரிக்கை முன்வைத்து அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த வழக்கு அப்படியே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்து கடந்த 24/6/2026 அன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அந்த விசாரணைக்கு வந்த டயத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக அட்வொகேட் ஜெனரல் அவர் திரு விஜய் நாராயணன் அவரே வந்து அப்பியர் ஆனார். அதன் பேரில் மறுபடியும் மீண்டும் 30/6/2026 அட்ஜன் ஆச்சு. 30/6/2026 அந்த வழக்கு விசாரணைக்கு வரலை. அதன் பேரில் பெட்டிஷனர் தரப்பில் அவங்களுடைய கவுன்சில் வந்து ஜட்ஜு முன்னிலையில் அவங்க மென்ஷனிங் பண்ணி ஸ்லிப்பு வாங்கி கொடுத்துருக்கிறதாக எனக்கு தகவல் சொன்னாங்க. அது வரலாம், இந்த வாரத்துக்குள்ளே வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்னன்றதை பார்த்துக்குங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா பிஎஸ்டிஎம் காரங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா இவங்களே இப்போ வந்து கொடுத்துருக்காங்கல்ல அந்த பிஎஸ்டிஎம் அமெண்ட்மெண்ட் அண்ட் வேலிடேஷன் ஆக்ட் 2026 அது வந்து சட்டசபையில் வந்து மசோதா பாஸ் ஆகி கவர்னர் அசன்ட்டுக்காக நிற்குது. அதன் பேர்லேயே இது கொடுக்கலாம்னு சொல்லி தான் வருது. ஒரு வந்து குறைவான சம்பளத்திலிருந்து அதிகப்படியான சம்பளத்துக்கு போகும் பொழுது அவங்க இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தை பயன்படுத்திக்கிடலாம்னு சொல்லி ஏற்கனவே கொள்கை அளவில் அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவு தான், சட்டசபையில் நிறைவேறப்பட்ட தீர்மானம் தான் கவர்னர் அசன்ட்டுக்காக இருக்குது. இப்போ வந்து இந்த புதிய கவர்மெண்ட்டு அவர் மாண்புமிகு முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய கவர்மெண்ட்டு தமிழுக்காக நிறைய செய்கிறோம் அது இதுன்னு எல்லாம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி பாடுறதா பின்னாடி பாடுறதா, தேசிய கீதம் முதல்ல வர்றதா பின்னாடி வர்றதா, 2 தடவை பாடுறதா 3 தடவை பாடுறதா அப்படின்ற வகையில் தமிழ் பற்றை வெளிப்படுத்துவதை காட்டிலும் தமிழ் படித்த மாணவர்களுக்கு தமிழ் மீது உண்மையான அந்த தமிழ் படித்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த கவர்னர் அசன்ட்டுக்கு இருக்குல்ல அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து விரைவாக வாங்கிட்டு வாங்க. இப்போ இந்த பிஎஸ்டிஎம் வழக்கு இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்டிஎம் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கா எங்களுக்கு கொடுங்க அவ்வளோதானே கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் ஏற்கனவே அவர்கள் கான்ஸ்டபிள் ரேங்கில் குறைவான சம்பளத்தில் இருக்காங்க. இப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு போகிறதுனால எங்களுக்கு கொள்கை அளவிலும் எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு கவர்மெண்ட்டை அட்மிட் பண்ணலாம். அதுதான் உண்மையிலேயே
தமிழுக்கு செய்யக்கூடிய வரவேற்பு, தமிழுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குப்பா. அந்த அவங்களுடைய கவுன்சிலிங் மென்ஷனிங் ஆனதற்கு பிறகு இந்த வாரத்துக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் இது போக இந்த 2/2025 கான்ஸ்டபிள் செலெக்ஷன் அதில் வந்து அவங்க ஏற்கனவே போட்டிருந்தாங்க, ஒரு அந்த சரியான விடை எழுதிய மாணவர்களுக்கு மார்க் வழங்கப்படலை அப்படின்னு தமிழரசன் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரண்ட்டு அந்த வழக்கு போட்டிருந்தாரு. அப்புறம் அந்த எந்த கேள்வியை அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரோ அதெல்லாம் பார்த்துட்டு அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி ஏற்கனவே வந்து சிங்கிள் ஜட்ஜு வந்து சொல்லிட்டாங்க இந்த இதுக்கு மார்க் கொடுங்கன்னு சொல்லி. இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்பீலுக்கு போயிருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஏன்னா ஏற்கனவே அந்த மார்க் அடிப்படையில் அவங்க பிசிக்கல் எல்லாம் முடிச்சுட்டு, பிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, பிசிக்கல் எஃபிஷியன்சி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அதற்கான ஓவரால் கட் ஆஃப் தானே வெளியிடணும். இந்த கட்டத்தில் அது கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையை உணர்றாங்க. இப்போ இந்த 3 மார்க் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே மாறுமே. இந்த 3 மார்க் அடிப்படையில் அந்த லிஸ்ட்டு மாறும் பொழுது கூடுதலாக ஆட்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, எது பிசிக்கலுக்கு அப்படின்றதுனால அதை ரிட்டு அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த வழக்குமே வந்து இப்போ டிவிஷன் பெஞ்சில் வந்து பெண்டிங் இருக்குது. அது வந்து கடந்த 6/7/2026 லிஸ்ட்டு ஆச்சு. ஆனால் அந்த லிஸ்ட்டு ஆனால் நம்பர் படி அது வந்து ரீச் ஆகலை. மீண்டும் வந்து இப்போ 8/7/2026 நாளைக்கு, ஆனால் இன்றைக்கு நான் 7/7/2026 பேசுகிறேன். நாளைக்கு இந்த வழக்கு வர்றதா போட்டிருக்காங்க. நாளைக்கு வரலாம். ஆனால் அதுலேயும் கூட வந்து ரிட்டு அப்பீலில் வந்து ஒருவேளை அந்த மார்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல அந்த அடிப்படையில் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் அதை அனுப்பிட்டு இந்த 3 மார்க் அடிப்படையில் எத்தனை பேர் வந்துட போகிறாங்க, அவர்களை திரும்ப மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூடுதலாக கேளுங்க. புதிய அரசுகிட்ட கொஞ்சம் அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கேளுங்க. எத்தனையோ வட்டம் டிஎன்பிஎஸ்சியில் அது மாதிரி வாங்கியிருக்கோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கொஞ்சம் புதிய இதுக்கு கேட்டு அந்த புதுசாக வர்றாங்கல்ல இந்த ஒரே செலெக்ஷன் தான், எது 2025 செலெக்ஷன் தான், செகண்ட் பேட்சாக அவங்கள அனுப்புங்க. ஆனால் அது தாராளமாக செய்யலாம். ஏற்கனவே அப்படிலாம் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இது வரைக்கும் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அந்த ரிட்டையர்டு ஆன ஆஃபீஸர் தான் சேர்மனாக இருந்தார். இப்போ வந்து அவர் திரு சந்தீப் மிட்டல் ஐபிஎஸ் இப்போ வந்து சேர்மனாக இருக்காங்க. அப்போ வந்து சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. அதனுடைய முழு வேகத்தில் அது செயல்படக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஆனால் ஏற்கனவே வந்து அதை எவ்வளோ நாளுங்க, அதாவது ஒரு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதிகபட்சம் 1 இயருக்குள்ளே அவன் ட்ரைனிங் போயிடணுங்க. அந்த ப்ராசஸ் நீங்கள் டோட்டலாக ஜனவரியில் வெளியிடுறீங்களா, மார்ச்சில் வெளியிடுறீங்களா, அந்த டிசம்பருக்குள்ளே போனால் தான் அந்த இயர் 1/2025 அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் இந்த வந்துருச்சு, இப்போ வந்து ஜூலை மாதம் வந்துருச்சு, இன்னும் 1/2025 இன்னும் முடிவெடுக்கலை. இது முடிவெடுத்து நீ போக இன்னும் 3 வருஷம் ஆயிரும். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி நாங்கள் இருந்த காலத்தில் ஏதேனும் அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் வந்துச்சுன்னா அவ்வளோ ஆர்வமாக எல்லா இளைஞர்களும் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு வேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா பாவம் அந்த இளைஞர்களுடைய மனநிலையே அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாகி அவனை சும்மா இருந்திருப்பான் போல நீங்கள் போட்டு பாடாப்படுத்துறதுல தேவையில்லாத நெருக்கடியை தான் ஏற்படுத்துறீங்க. அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய நல்வாழ்வு இதில் அக்கறை உள்ளது மாதிரி தெரியலை. அதை தான் இப்போ வந்து நம்ம புதிய அரசுக்கு அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம். இந்த ஒரு வழக்கு இருக்குது. ஆனால் போலீஸ்க்கான இது முடியணும். பார்ப்போம் நாளைக்கு என்ன வருதுன்னு சொல்லி அடுத்தடுத்த நம்ம பதிவுகளில் பார்த்துக்கிடுவோம். நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.